சென்னை எழும்பூர் லங்கஸ் தோட்ட சாலை சந்திப்பில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் மணி. சென்னை எழும்பூர் பகுதியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தங்களினுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி, அதாவது ஒப்பந்ததாரர் முறையை ரத்து செய்து அரசு நேரடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக தங்களுடைய அந்த கோஷங்களை எழுப்பி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக புயல், மழை, கொரோனா போன்ற அனைத்து பேரிடர் காலங்களிலும் பணியாற்றி வரக்கூடிய ஒரு நிலையில் அரசு தங்களினுடைய கோரிக்கை மீது கவனம் செலுத்த வேண்டும் என இந்த போராட்டத்தில் அவர்கள் தெரிவித்தார்கள். அதிலும் குறிப்பாக மின்சாரத்துறையில் ஒப்பந்த முறை ரத்து செய்து பணியில் அனுபவம் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், மிகப்பெரிய ஊழலை அப்பொழுதுதான் தடுக்க முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சியின் பொழுது தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி செய்யும் சொல்லியும் எந்தவித நடவடிக்கையும் எந்தவித பலனும் அவர்களுக்கு கிட்டவில்லை என்ற தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அவர்கள் அப்போது தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களினுடைய கோரிக்கையை ஏற்று, அதாவது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்பதாக தெரிவித்தனர் என்று கூறினார்கள். அந்த வகையிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகும் ஊழியர்களினுடைய கோரிக்கைகள் எந்த விதத்திலுமே கவனத்திற்கு கொள்ளாமல் அவர்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருவதாகவும் அவர்கள் தங்களினுடைய அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே உடனடியாக தமிழக வெற்றி கழக அரசு தங்களினுடைய ஒற்றை கோரிக்கையான, அதாவது தங்களுடைய பணி நிரந்தரம் வேண்டி அவர்கள் நீண்ட நெடிய காலமாக போராடி வரக்கூடிய ஒரு சூழலில் ஒப்பந்த தொழிலாளர் முறையை தடை செய்து தங்களினுடைய அந்த உழைப்பை முன்னிறுத்தி அவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் தொடர்பான அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.